அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் வா தர்மேந்திரனுடைய வணக்கங்கள். எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் சிசிடிவி கேமரா சின்னம். இந்த சின்னத்துல நீங்க வரும் 23/4/2026 அன்று வியாழக்கிழமை வாக்களித்து என்னை சுயேட்சை வேட்பாளரான என்னை வெற்றி பெற செய்தால் நான் நம்முடைய தொகுதியை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் மாற்றுவேன். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் அரசு துணையோடு செய்வேன். மேலும் ஊழலற்ற நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை கட்டமைக்க அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்வேன். மேலும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை பாதுகாப்பேன், அரசு சொத்துக்களை பாதுகாப்பேன், நீர்நிலைகளை பாதுகாப்பேன், நீர்நிலைகளை ஆக்கிரமித்தவர்களிலிருந்து மீட்டெடுப்பேன். இது போல ஒரு சமுதாய சிந்தனையோட, சமூக சிந்தனையோட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் உறுதியும் ஏற்படுத்துவேன். அனைத்து விதமான பெண் குழந்தைகளும் சுதந்திரமாக வெளியே சென்று படித்து விட்டு வீட்டிற்கும் சேரும் வரை அவங்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு புதிய வகையான ஒரு மென்பொருள் சாப்ட்வேர் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து, அவங்களுடைய செல்போன்ல கொடுத்து அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். அது மட்டும் இல்லாம நம்ம தொகுதியில குற்றம் எதுவுமே நடக்காத வகையில் ஒரு கண்காணிப்பு கேமராக்களை அனைத்து விதமான சந்திப்புகள், முக்கிய சந்திப்புகள்லாம் நிறுவி அந்த நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராவுடைய கண்ட்ரோல் ஒரே இடத்துல அந்த மாவட்டத்துல தொகுதியில ஒரு இடத்துல கண்ட்ரோல் குவிச்சு குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு அந்த குழு அதை கண்காணிக்கிறதுக்கு தனியா உட்கார வச்சு அவங்க மூலியமா கண்காணிச்சு குற்றமே நடக்காத ஒரு தொகுதியா இதை கொண்டு வரேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சமூக மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சமூக ஆர்வலரா நாங்க எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சட்டசபைக்கு போயிட்டு நம்ம இதை பண்ணணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு மாற்றத்துக்கான ஒரு செயல்பாடை தான் நான் சமூக ஆர்வலர் சார்பா நிக்கிறேன். அதனால நீங்க ஒரு நல்லவன், அதாவது எனக்கே ஓட்டு போடுங்கன்னு கூட நான் கேட்கல. நீங்க நல்லவன் யாரு, இது வரைக்கும் ஓட்டு போட்டு நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமேல் ஏன் புதுசா ஒரு ஆளுக்கு போடக்கூடாதுன்ற ஒரு திங்கிங்ல நீங்க ஒரு யோசனை செய்து யாரு நல்லவர், போட்டியிடக்கூடிய 15 வேட்பாளர் யார் நல்லவர், யார் என்னுடைய யோகியமா தான் அவங்க போடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுடைய வாக்கு எந்த காரணத்தை கொண்டும் வித்துடாதீங்க. 200 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் வித்துறாதீங்க. ஏன்னா இப்ப அரசியல் கட்சிக்காரெல்லாம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுக்காது, பார்த்துட்டு சும்மா சுத்தி தான் இருப்பாங்க, கண்டுக்காது. ஆனா நீங்க அதுக்காக நீங்க விலை போயிடாதீங்க. விலை போகாம உங்களுடைய வாக்கு நேர்மையான வகையில செலுத்துங்க. நேர்மையா செலுத்தி நேர்மையாளரை வெற்றி பெற செய்யுங்க. நேர்மையாளரை வெற்றி பெற செய்யறதுக்கு அனைத்து விதமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும். அதுக்கு நீங்க முதல்ல பணம் வாங்காம இருக்கணும். அனைத்து வாக்காளர்களும் பணம் வாங்காம வாக்களிச்சு ஒரு நேர்மையாளரை வெற்றி பெற செய்யுங்க. எனக்கு நீங்க வாக்களிக்கணும். வாக்களிச்சு நீங்களே செய்யுங்க. நான் மேல சொன்னது செய்வேன், இன்னும் செய்ய போறது சொல்லுவேன். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா என்கிட்ட நீங்க இந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. என்னுடைய சின்னம் சிசிடிவி கேமரா சின்னம். சிசிடிவி கேமரா சின்னம், அதுக்கு நீங்க வாக்களிங்க. நான் இதுல சில கோரிக்கைகள்லாம் இதுல நான் செய்வேன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கேன். இதை விட நிறைய திட்டங்கள் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட நிறைய திட்டங்களை நம்ம தொகுதியை முன்மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய திட்டங்களை வச்சிருக்கோம். இந்த தொகுதி மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்ம செய்யணும்னு தான் நினைக்கிறோம். அனைத்து விதமான மக்களுக்கும் அனைத்து தொகுதிக்கும் செய்யணும். இது அனைத்து விதமான ஒரு தொகுதிக்கான திட்டங்கள் நாங்க வச்சிடல, அனைத்து விதமான திட்டங்கள் வச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விவசாயிகளுடைய விளைபொருட்கள் நல்ல விலைக்கு கொண்டு வரணும், விவசாயிகளுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்தணும் அப்படின்ற திட்டங்களும் நிறைய இருக்கு. அதனால நீங்க இந்த தேர்தல்ல ஒரு மாற்றத்துக்காக ஒரு முதல் முயற்சியா, ஒரு புது முயற்சியா சமூக ஆர்வலருக்கு நீங்க வாக்களிச்சு வெற்றி பெற செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றத சமூக ஆர்வலர் சார்பா நாங்க போட்டியிட்டு சட்டசபைக்குள்ள சேர்ந்தால் சட்டசபையில் எங்களுடைய பேச்சு ரொம்ப வலுவா இருக்கும். எங்களுடைய கோரிக்கை ரொம்ப அழுத்தமான கோரிக்கையா இருக்கும். அதை கண்டிப்பா நிறைவேற்ற வரைக்கும் நாங்க நிச்சயமா போராடி வெற்றி பெறுவோம். அதனால நீங்க எங்களை நீங்க ஆதரிக்கணும். உங்களுடைய சின்னம், என்னுடைய சின்னம், மக்களுடைய சின்னம் சிசிடிவி கேமரா சின்னம். இந்த சிசிடிவி கேமரா சின்னத்துக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.